Hi guys, ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா had to யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, had to. ஸோ I had to go, I had to speak up. had to வந்து ஸோ உங்களுக்கு தெரியும், had to வந்து have உடைய past tense. நம்ம வழக்கமாக ஒரு ஆக்ஷனை செய்யணுன்னா how to சொல்லணும். ஸோ how to, I have to go. ஸோ இப்போ இதனுடைய past tense form தான் had to. I had to go. நான் போக வேண்டியதாக இருந்தது, போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஏன் நேற்று வரல? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறா, நம்ம சொல்லுவேன்ல, இப்போ நான் கோவிலுக்கு போக வேண்டியிருந்தது, ஸோ அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. இது ரெண்டுத்துக்குமே had to தான் இங்கிலீஷில். ஸோ I had to meet them again. ஸோ நான் மறுபடியும் அவங்கள பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ we had to ஸோ sell that. நாங்கள் அதை விற்க வேண்டியதாகிடுச்சு. we had to. ஸோ she had to discontinue the course. அவள் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியதாகிடுச்சு அப்படின்னா had toல சொல்லணும். இதுக்கு சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, நீங்கள் எந்த சப்ஜெக்டும் எடுத்துக்கலாம். ஸோ you had to say that. நீ அதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. சரி, இப்போ இதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது? I had to take this. ஸோ இப்போ பிகாஸ் ஆஃப் கொண்டு வரலாம். பிகாஸ் ஆஃப் யூ, உன்னால தான். ஸோ நான் போக வேண்டியதாகிடுச்சு, உன்னால தான். she had to. ஸோ இல்லை பிகாஸ் ஆஃப் பீப்புள் on account of COVID-19. So we had to close the shop. So இப்போ வெரி சிம்பிள், on account of, because of, இது ரெண்டுத்தில் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. ஸோ ஸ்போக்கன் பொறுத்தவரைக்கும் பிகாஸ் ஆஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம், எண்டில் கொண்டு வரலாம். இட் டசன்ட் மேட்டர்னா என்ன? இட் டசன்ட் மேட்டர். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர். ஸோ யூ ஹேட் டு. ஸோ we had to wait for them. நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு, உன்னால தான். ஸோ இப்போ ஒருத்தர் மேலே நம்ம குறை சொல்கிறோம், பிகாஸ் ஆஃப் யூ, உன்னால தான் நாங்கள் வந்து ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ நான் திட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இது போல் வார்த்தையை எப்படி சொல்கிறது? I had to get scolded. because of you. உன்னால தான் நான் திட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ வெரி ஈஸி. she had to, அவள் திட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. வெரி சிம்பிள். ஸோ get scolded சொல்லணும். she had to get scolded because of me. என்னால் தான் அவள் திட்டு வாங்கினா. because of me. என்னால் தான் அவன் திட்டு வாங்கினா. ஸோ வாட் எவர் தட் இது ஸ்போக்கனில் இட்ஸ் வெரி காமன். ஸோ வெரி நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஸியஸ்ட் ஒன். I had to say. I had to confess. கன்ஃபெஸ்னால் உண்மையை ஒத்துக்கும். I had to confess because of. ஸோ I had to confess because of you. உன்னால தான் நான் உண்மையை ஒத்துக்க வேண்டியதாகிடுச்சு. I had to steal. இப்போ I had to steal, நான் திருட வேண்டியதாகிடுச்சு. ஸோ உன்னால தான். ஸோ இப்போ ஒரு விஷயம் இல்லாமல் அப்படி சொல்லும் போது for want of யூஸ் பண்ணலாம். for want of. ஸோ ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா for want of சொல்லணும். for want of because of வந்து காரணமாக. for want of வந்து ஒரு விஷயம் இல்லாதல. I had to steal. So for want of, so income. So she had to stop for want of transportation.
ஸோ போக்குவரத்து வசதி இல்லாதால அவளால நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. வி ஹேட் டு டிஸ்க்ளோஸ். ஸோ இப்போ ஆளுங்க இல்லாதால நான் கடையை மூட வேண்டியதாயிடுச்சு. ஸோ இப்போ அது எப்படி சொல்றது? ஐ ஹேட் டு க்ளோஸ் அ ஷாப். I had to close the shop for want of those stops. Very easy. So அப்போ have to எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு விஷயத்தை நீங்க செய்ய வேண்டியது இருக்கு, I have to சொல்லுங்க. This is a commitment oriented. நீங்க have to தான் சொல்லணும். I have to go. இப்போ அதே தான் நம்ம பாஸ்ட்ல சொல்லும்போது I had to go, நான் போக வேண்டியது ஆயிடுச்சு. See the difference. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தாலுமே ஐம் ஷூர் யூ கேன் ஈஸிலி ஸ்பீக். இப்போ இதுக்கு நெகட்டிவ் பார்ப்போம். நெகட்டிவ் பார்க்கும்போது நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசும்போது சொல்லுவோம், இல்லை அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, நானே முடிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ஐ டீன்ட் எப்பவுமே வந்து டீன்ட் நாட்டை நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டீன்ட் ஐ டீன்ட் ஹாவ் டு. ஸோ எப்பவுமே டிட் நாட் வரும்போது வெர்பு ப்ரெசென்ட்ல தான் இருக்கும், அங்கே பாஸ்ட் டென்ஸ் வரவே வராது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எப்பவுமே டிட் நாட் வந்தாலும் சரி, காண்ட் வந்தாலும் சரி, ஸோ டோன்ட் வந்தாலும் சரி, டசன்ட் வந்தாலும் சரி, won't வந்தாலும் சரி, verb ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும். ஐ didn't have to go, நான் போக வேண்டிய அவசியமே ஏற்படல. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க, நான் போக வேண்டிய அவசியமே ஏற்படல. எங்க ஐ didn't have to go to shop, I didn't have to go to office, I didn't have to go to office. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படல. அப்போ எதனால? ஸோ இங்கே அதே போல நீங்க கொண்டு வரலாம், பிகாஸ் ஆஃப் கொண்டு வரலாம். அப்போ பிகாஸ் ஆஃப் வந்து எங்க நெகட்டிவ்ல மட்டும் இல்லை, பாசிட்டிவ்லயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ she didn't have to, she didn't ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படல. சரி, ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது ஆயிடுச்சு, செய்ய வேண்டியது இருந்தது. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? had to யூஸ் பண்றோம். அதே தான் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படல. she didn't have to pay fees, ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. So we didn't have to, so we didn't have to, so wait for bus, நாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. அப்போ வெரி ஈஸி. இப்போ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படல. ஸோ இதுக்கும் நீங்க ஸோ பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரீசன் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு வந்து சில ஹெல்பர்ஸ் தேவைப்படுறாங்க. அவங்க வந்து நம்ம ஃபெரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெரேஸ்னா என்ன? ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸ் இருக்கும், பட் மீனிங் வந்து ஃபுல் இருக்காது, ஃபுல் மீனிங் இருக்காது. அதுதான் வந்து ஃபெரேஸ், ஓகேவா? ஸோ இந்த ஹாவ் டு அண்ட் ஹேட் டு வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பேரிங் பண்ண தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேற விஷயமே இருப்பல. இதனுடைய கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ guys, have a nice day. ஹாய் guys, ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஹேட் டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹேட் டு. ஸோ ஐ ஹேட் டு கோ, ஐ ஹேட் டு ஸ்பீக். ஹேட் டு வந்து ஸோ உங்களுக்கு தெரியும், ஹேட் டு வந்து ஹாவோடைய பாஸ்ட் டென்ஸ். நம்ம வழக்கமாக ஒரு ஆக்ஷனை செய்யணும்னா ஹாவ் டு சொல்லணும். ஸோ ஹாவ் டு, ஐ ஹாவ் டு கோ. ஸோ இப்போ இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் ஹேட் டு. ஐ ஹேட் டு கோ, நான் போக வேண்டியதாக இருந்தது, போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஏன் நேற்று வரல? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறா, நம்ம சொல்லுவேன்ல, இப்போ நான் கோவிலுக்கு போக வேண்டியிருந்தது, ஸோ அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. இது ரெண்டுத்துக்குமே ஹேட் டு தான் இங்கிலீஷில். ஸோ ஐ ஹேட் டு மீட் தேம் அகெயின். ஸோ நான் மறுபடியும் அவங்கள பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ we had to so sell that, நாங்கள் அதை விற்க வேண்டியதாகிடுச்சு. we had to. So she had to discontinue the course, அவள் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியதாகிடுச்சு அப்படின்னா ஹேட் டுல சொல்லணும். இதுக்கு சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, நீங்கள் எந்த சப்ஜெக்டும் எடுத்துக்கலாம். ஸோ you had to say that, நீ அதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. சரி, இப்போ இதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது? ஐ had to take this. ஸோ இப்போ பிகாஸ் ஆஃப் கொண்டு வரலாம். பிகாஸ்
பிகாஸ் ஆஃப் யூ உன்னால தான். ஸோ நான் போக வேண்டியதாகிடுச்சு உன்னால தான். ஷி ஹேட் டு. ஸோ இல்லை பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் COVID. On account of COVID-19, so we had to close the shop. So very simple, on account of, because of, இது ரெண்டுத்துல நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ. ஸோ ஸ்போக்கன் பொறுத்தவரைக்கும் பிகாஸ் ஆஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இதை ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம், எண்ட்ல கொண்டு வரலாம். இட் டசன்ட் மேட்டர். இட் டசன்ட் மேட்டர்னா என்ன? இட் டசன்ட் மேட்டர். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர். ஸோ யூ ஹேட் டு. ஸோ we had to wait. We had to wait for them. நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு உன்னால தான். ஸோ இப்போ ஒருத்தர் மேலே நம்ம குறை சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் யூ உன்னால தான் நாங்கள் வந்து ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ நான் திட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இது போல வார்த்தையை எப்படி சொல்கிறது? I had to get scolded. Because of you. உன்னால தான் நான் திட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ வெரி ஈஸி. ஷி ஹேட் டு. அவள் திட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. வெரி சிம்பிள். ஸோ கெட் ஸ்கோல்டட் சொல்லணும். ஷி ஹேட் டு கெட் scolded because of me. என்னால தான் அவ திட்டு வாங்கினா. Because of me. என்னால தான் அவன் திட்டு வாங்கினா. So whatever that is, spokenல it's a very very common. So very natural அப்படின்னு சொல்லலாம். So very easiest one. I had to say. She had to. I had to confess. Confessனா உண்மையை ஒத்துக்கும். I had to confess. Because of. So I had to confess because of you. உன்னால தான் நான் உண்மையை ஒத்துக்க வேண்டியதாகிடுச்சு. I had to steal. இப்போ ஒரு I had to steal. நான் திருட வேண்டியதாகிடுச்சு. ஸோ உன்னால தான். ஸோ இப்போ ஒரு விஷயம் இல்லாமல் அப்படி சொல்லும் போது for want of யூஸ் பண்ணலாம். For want of. ஸோ ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா for want of சொல்லணும். For want of because of வந்து காரணமாக. For want of வந்து ஒரு விஷயம் இல்லாதல. I had to steal. So for want of income. So she had to stop. For want of transportation. ஸோ போக்குவரத்து வசதி இல்லாதால அவளால நிறுத்த வேண்டியதாகிடுச்சு. We had to disclose. ஸோ இப்போ ஆளுங்க இல்லாதால நான் கடையை மூட வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ அது எப்படி சொல்றது? I had to close the shop. For want of. So stops. Very easy. So அப்போ how to எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு விஷயத்தை நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. I have to சொல்லுங்க. This is a commitment oriented. நீங்க have to தான் சொல்லணும். I have to go. இப்போ அதே தான் நம்ம பாஸ்ட்ல சொல்லும்போது I had to go. நான் போக வேண்டியதாகிடுச்சு. See the difference. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே ஐம் ஷூர் யூ கேன் ஈஸிலி ஸ்பீக். இப்போ இதுக்கு நெகட்டிவ் பார்ப்போம். நெகட்டிவ் பார்க்கும்போது நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசும்போது சொல்லுவோம், இல்லை அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, நானே முடிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ஐ டீன்ட் எப்பவுமே வந்து டீன்ட் நாட்டை நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டீன்ட் ஐ டீன்ட் ஹாவ் டு. ஸோ எப்பவுமே டிட் நாட் வரும்போது வெர்பு ப்ரெசென்ட்ல தான் இருக்கும், அங்கே பாஸ்ட் டென்ஸ் வரவே வராது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எப்பவுமே டிட் நாட் வந்தாலும் சரி, காண்ட் வந்தாலும் சரி, ஸோ டோன்ட் வந்தாலும் சரி, டசன்ட் வந்தாலும் சரி, won't வந்தாலும் சரி, வெர்ப் ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும். ஐ டிட் ஹாவ் டு கோ. நான் போக வேண்டிய அவசியமே ஏற்படல. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க, நான் போக வேண்டிய அவசியமே ஏற்படல. எங்க ஐ டிட் ஹாவ் டு கோ டு ஷாப். I didn't have to go to office. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படல. அப்போது எதனால? ஸோ இங்கே அதே போல் நீங்கள் கொண்டு வரலாம், பிகாஸ் ஆஃப் கொண்டு வரலாம். அப்போ பிகாஸ் ஆஃப் வந்து எங்கே நெகட்டிவ்ல மட்டும் இல்லை பாசிட்டிவ்லேயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஷி டிடன்ட் ஹாவ் டு.
she didn't ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படல. சரி, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது ஆயிடுச்சு, செய்ய வேண்டியது இருந்தது. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? had யூஸ் பண்றோம். அதே தான் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படல. she didn't have to pay fees. fees pay பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. so we didn't have to. So we didn't have to. So wait for bus. நாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. அப்போ வெரி ஈஸி. இப்போ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படல. ஸோ இதுக்கும் நீங்க ஸோ பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரீசன் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு வந்து சில ஹெல்பர்ஸ் தேவைப்படுறாங்க. அவங்க வந்து நம்ம ஃபெரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரேஸ்னா என்ன? ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸ் இருக்கும், பட் மீனிங் வந்து ஃபுல் இருக்காது, ஃபுல் மீனிங் இருக்காது. அதுதான் வந்து ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஹாவ் டு அண்ட் ஹேட் டு வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பேரிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேற விஷயமே இருப்பல. இதனுடைய கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.